சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கியமான கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் திமுகவிடம் அதிக அளவு தொகுதிகளை கேட்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக ஆளும் கட்சியினர்கள் செயல்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசியலில் திமுக ஆட்சி மீண்டும் அமைக்கக்கூடாது என்ற முடிவில் தமிழக மக்கள் இருப்பதாகவும், புதிய கட்சிகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற முடிவில் தமிழக மக்கள் இருப்பதாக புதிய கருத்து கணிப்புகளும் உருவாகியுள்ளது. சரி, திமுகவின் மிக முக்கியமான கூட்டணிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கடந்த முறை 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. இந்த முறை 50 தொகுதிகள், 40ற்கும் மேற்பட்ட தொகுதிகளாவது எப்படியாவது பேசி வாங்க வேண்டும் என்ற முடிவில் காங்கிரஸ் திமுகவிற்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. அதேபோல்தான் விடுதலை சிறுத்தைகளும் 10 முதல் 12 தொகுதிகளை கேட்டுள்ளது. இதற்கு திமுக தரப்பினரோ கடந்த முறை என்ன தொகுதிகள் கொடுக்கப்பட்டதோ அதேபோல்தான் எந்த முறையும் நீங்கள் விருப்பப்பட்ட தொகுதியில் போட்டியிட்டு விடலாம், ஆனால் எண்ணிக்கை மட்டும் அதிகமாகாது என்று திமுகவின் தலைமை கூறிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இதற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணியை ஏற்படுத்தினால் 50ற்கும் மேற்பட்ட தொகுதிகள் காங்கிரஸிற்கும், 15ற்கும் மேற்பட்ட தொகுதிகள் விசிகாவிற்கும், கம்யூனிஸ்டிற்கும் 10 தொகுதிகள் வழங்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது விஜய் அவர்களது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுமா என்று கேட்டால் திமுக ஆட்சி அமைக்காது என்பதை உறுதியாக நம்மால் கூற முடியும். இதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது கூட்டணிகளால் வரக்கூடிய பிரச்சனையாகவும் அமைந்துள்ளது. திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற 13 கட்சிகள் விலகிவிட்டால் அடுத்த சில மாதங்களிலேயே பல்வேறு மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு வெற்றியை ஏற்படுத்துமா, கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றியடைய முடியுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்துடன் திமுகவின் கூட்டணிகள் தாவேகாவுடன் தலைமையை ஏற்று செயல்பட்டால் மக்களின் ஆதரவுகள் இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 4 முனை போட்டியாக பார்க்கப்படுகின்ற சட்டசபை தேர்தலில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட்டு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை.